சிறப்பு பிரதிநிதியா தமிழக அரசு கர்நாடக ஆமா, இப்படி ஒரு தமிழரை கர்நாடகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியிலே கர்நாடக அரசு போட்டுவிட முடியுமா? ஆந்திராவிலே போட்டுவிட முடியுமா? கேரளாவிலே போட்டுவிட முடியுமா? விஜய் 10ஓடு 11ஆக அதை செய்திருக்கிறார். மிகப்பெரிய தீங்கு. தமிழ்நாட்டிலே யாருமே இல்லையா, தகுதி இல்லையா? அவர் கட்சியிலே கூட யாரும் தகுதியே இல்லையா அந்த பதவிக்கு? தமிழ்நாட்டை காலி செய்து விட வேண்டும் என்ற உள்நோக்கமா என்ற கேள்வி. உடனடியாக அந்த பதவி, அந்த வெங்கட்ட நாராயணாவை பதவியிலிருந்து நீக்கணும். முதல்வரை சந்திச்சு என்ன பேச போறோம்? நாங்க முதல்வர் மக்களை சந்திக்க வேண்டாமா? மக்கள் கோரிக்கையை சந்திக்க வேண்டாமா? முதல்வர் சந்திக்கலாம் தான் நாங்க காவேரி உரிமை மீட்பு திட்டம் கூட்டி எல்லாம் இருந்தோம். ஆனா இதன் பிறகு என்ன சந்திப்பீங்க? மேகேதாட்டு அணை கட்டலாமா வேண்டாமா என்பதற்கு ஒரு நடுவர் மன்றம் அமைத்து அதன் தீர்ப்பை பெற்று கட்டலாம் என்றால் கட்டிக்கொள்ளலாம் என்ற வகையில் ஒரு தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் முதலமைச்சர் விஜய் முன்மொழிய, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வழிமொழிய, அனைத்து கட்சிகளும் விவரம் தெரியாமல் ஆதரித்த கட்சிகளும் உண்டு, எல்லாம் ஒருமித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டவிரோத அணைகள் கர்நாடகத்தில் ஏராளமாக காவேரி படுகையில் இருக்கின்றன. மிச்ச மீதியாக வெள்ள நீர் வருவதும் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது என்று 67.16 TMC கொள்ளளவில் மிகப்பெரிய அணை கட்ட திட்டம் போடுகிறார்கள். அது கர்நாடகத்துக்கு தண்ணீர் வேண்டும் என்பதை விட தமிழர்களுக்கு தண்ணீர் போகக்கூடாது என்ற ஒரு இனப்பகை அரசியலை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள். அதற்கு பலியானது போல தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியான தாவேகா, ஆண்ட கட்சியான திமுக இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறது. நம் தலையில் நாமே மண்ணவாரி போட்டுக்கிட்டது போல இருக்கு. அந்த தீர்மானம் தவறு, அதை நீக்கிவிட்டோம். மேகேதாட்டு கட்டவே கட்டக்கூடாது என்று சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் போடுங்கள், இல்லையே ஒரு அறிவிங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டாத அறிவியுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து அந்த தமிழர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தீர்மானத்தின் நகலை எரிக்கும் போராட்டத்தை நடத்துகிறோம். தமிழர்கள் அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் நடக்கிறது. கட்சி பிரச்சாரத்துக்கு ஒரு கட்சி சார்பில் எல்லாம் அனைத்து மக்களுக்காக தஞ்சையிலே இந்த போராட்டம் நடக்கிறது. இதன் பிறகாவது நடுவர் மன்றம் அமைத்த கோரிக்கையை, தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு வரலும் நீங்க ஆஹா ஓஹோன்னு இறுதி பேச்சு நிறைவுரையை பேசினார்ல, திமுகவுக்கு பதிலளிச்சு திமுகவை சாடி விஜய் பேசினார்ல சட்டப்பேரவையில், ஒரு வரி இந்த மாதிரி அற்புதமான தீர்மானம் போட்டிருக்கோம்னு ஏன் சொல்லல? குற்றமில்லை நெஞ்சு குறுகுறுக்குது. எனவே அவர் திருத்திக்கலாம். முதலாக புதுசா வந்த தம்பி, புதுசா வந்தவர் தவறு பண்ணலாம், திருத்திக்கலாம். இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன அர்த்தம்? அது இது கொடுமையா இருக்கு. இது பெரிய சரியான சந்தேகமா இருக்கு. ஏன்னா உதயநிதி என்ன சொல்றாரு, தீர்மானம் வரும்போது நடுவர் மன்றம் அமைக்கணும் மேகேதாட்டுக்கு என்று. எங்கள் அரசு தேர்தல் பரபரப்பான காலம் பாத்துக்கங்க, ஏப்ரல் 23 தேர்தல், 4/3/2026 அன்னைக்கு நாங்க எழுதி விட்டோம். யாரு? திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இவர் என்ன சொல்றாரு விஜய், நான் மட்டும் என்ன, நான் கடந்த 26/5/2026 டெல்லியில இருக்கும் பொழுது இந்திய அரசு அதிகாரிகள்ட்ட இதை பேசிட்டேன், நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி பேசிட்டேன் மேகேதாட்டுக்குங்கிறாரு. அப்படின்னா ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எங்க டெல்லியில யாரோ பேசியிருக்காங்க. இது பெரிய கூட்டு சதி இருக்குங்க. இதுல மேலிடத்து சதி இருக்கிறது. இதுல இந்த இவங்க 2 பேரும் கவர் திமுகவை தாவேகாவையும் கவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சதி இருக்கு. சதி அநேகமா வெளிப்படும். இந்த நிலையில முதல்வரை சந்திச்சு என்ன பண்றது? நம்ம